ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே வேப்பங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் முந்திச் செல்ல முயன்றபோது சாலையோர பள்ளத்தில் இறங்கிய மாட்டு வண்டியின் சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி, வணக்கம். இந்த விபத்துல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? என்ன விவரம்? நிச்சயமாக கோவில் திருவிழாவை முன்னிட்டு 2 திருவிழாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தின் போது மாட்டு வண்டி முந்துவதற்கு முற்பட்ட போது சாலையை விட்டு ஒரு மாட்டு வண்டி இறங்கியது. அப்போது சாலையின் ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி அந்த மாட்டு வண்டி சக்கரம் உடைந்து மாட்டு வண்டியின் உடைந்த சக்கரத்துக்கு அடியில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள வேப்பங்குளம் கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி முத்து வெள்ளப்பசாமி கோவில் சித்திர பௌர்ணமி விழாவை முன்னிட்டு 2 திருவிழாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் நடு மாட்டு வண்டி, சின்ன மாட்டு வண்டி என மொத்தம் 19 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தின் போது வண்டிகள் முந்துவதற்கு முற்பட்ட போது சாலையை விட்டு ஒரு மாட்டு வண்டி இறங்கியது. அப்போது சாலையின் ஓரத்தில் கிடந்த மின் கம்பத்தின் மீது மோதி அந்த மாட்டு வண்டி சக்கரம் உடைந்த அந்த மாட்டு வண்டி சாரதி உடைந்த மாட்டு வண்டி சக்கரத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. லேசான காயத்துடன் மாட்டு வண்டியின் சாரதி சாயல்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்றனர். இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை காண சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்கள் நின்று கண்டு ரசித்தனர். விவரங்களுக்கு நன்றி.